வணக்கம். இந்த பதிவு எக்ஸ்போர்ட்ஸில் லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்னும் டாக்குமெண்ட்டை பற்றியது. லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்ன அப்படின்னா, இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் அதில் 2 பேர் இருப்பாங்க, ஒரு பையர், ஒரு செல்லர். செல்லருக்கு தன்னுடைய பொருள் அனுப்பணுன்னா நமக்கு அந்த பொருளுக்கு உண்டான பணம் உத்தரவாதமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுல நியாயம் தானே. அதே மாதிரி ஒரு பையர் பொருள் வாங்குகிறோம், ஆனால் அந்த பொருள் தரமானதாக இருக்கா, நம்ம முன்பணம் அனுப்பிச்சா ஒழுங்காக சேருமா, அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு கேரண்டி இருந்து அந்த பொருள் நமக்கு வந்த உடனே நம்ம பணம் அனுப்புகிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும் நியாயம்தான். இந்த மாதிரி ஒரு பையருக்கும் செல்லருக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறது தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இதில் என்ன ஆகுன்னா, ஒரு பையர் தன்னுடைய பையர் ஒருத்தர் சிங்கப்பூரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தன்னுடைய பேங்க்கை அணுகி சென்னையில் இருக்க ஒரு கம்பெனிக்கு நீங்கள் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அனுப்புங்க, அவங்க இவ்வளவு குவான்டிட்டி இந்த வேல்யூவில் அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு உண்டான பணத்தை நீங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த பேங்க்கும் இந்த சென்னையில் இருக்க எக்ஸ்போர்ட்டருக்கு ஒரு டாக்குமெண்ட் அனுப்பும். அதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். ஆனால் இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் 4 விதமான ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அதாவது இஷ்யூயிங் பேங்க், அதாவது இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் சிங்கப்பூரில் இருக்க பேங்க் சென்னையில் இருக்க ஒரு சப்ளையருக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த பேங்க் இஷ்யூயிங் பேங்க். அதில் அந்த சென்னையில் இருக்கிற சப்ளையர் பெனிஃபிஷியரி. ஏன்னா அவர் அந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் சொல்லியிருக்கிற மாதிரி அந்த கூட்ஸ் அனுப்பிட்டாங்கன்னா அந்த கூட்ஸுக்கு உண்டான பணம் அவருக்கு சேரும். அதனால் அவர் பெனிஃபிஷரி. அடுத்தது அப்ளிகண்ட், அதாவது சிங்கப்பூரில் இருக்கிற பையர் ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க பேங்க்கை ரெக்வஸ்ட் பண்ணார்னா அவர் அப்ளிகண்ட். இதை தவிர இன்னும் 2 மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதாவது அட்வைசிங் பேங்க், கன்ஃபர்மிங் பேங்க், இப்படிலாம் ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. ஆக 4 பேர் நிச்சயமாக இருப்பாங்க. அதாவது பையர், அவர் தான் அப்ளிகண்ட், அவருடைய பேங்க் இஷ்யூயிங் பேங்க், செல்லர் தான் பெனிஃபிஷரி, இந்த செல்லருக்கு ஒரு பேங்க் இருப்பாங்க. ஸோ 4 பேர் ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் சிச்சுவேஷனில் இருப்பாங்க. இதில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குன்னா, ரிவோக்கபிள் அண்ட் இர்ரிவோக்கபிள். ரிவோக்கபிள்னால் ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட்டை ஓப்பன் பண்ண பிறகு ஏதோ காரணத்துக்காக கேன்சல் பண்ணலாம், அதுக்கு பேர் ரிவோக்கபிள். அப்படி கேன்சலே பண்ண முடியாது இர்ரிவோக்கபிள். இந்த ரிவோக்கபிள் லெட்டர் ஆஃப் கிரெடிட் இப்போல்லாம் பெருசாக பழக்கத்தில் இருக்கிறதில்ல. அது தவிர கன்ஃபர்ம்ட் அண்ட் அன்கன்ஃபர்ம்டு. கன்ஃபர்ம்ட் லெட்டர் ஆஃப் கிரெடிட்னா, ஒரு ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் வருது. அங்கே இருக்க பையர் தன்னுடைய நாட்டில் இருக்க ஒரு பேங்க்கில் மூலமாக நமக்கு ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் அனுப்புகிறாருன்னா, அந்த பேங்க்கு நல்ல பேங்க்காக இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்கு இன்னொரு பேங்க் ஆமாம் இவங்க நல்ல பேங்க்கு தான், இவங்க பணத்தை கொடுத்துருவான்னு சொல்லுவாங்க. அவங்க தான் கன்ஃபர்மிங் பேங்க். அது தவிர சைட் எல்சின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, டைம் எல்சி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. சைட் எல்சினா, இந்த டாக்குமெண்ட்ஸை ஏதாவது எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ண உடனே அந்த நாட்டுக்கு போய் சேரும், உடனே அதுக்குண்டான பணத்தை கொடுத்துடணும். அதாவது சைட் பார்த்த உடனே காசை கொடுத்துடணும். இல்லைன்னா டைம் எல்சி அல்லது யூசான்ஸ் எல்சி. பொருளை அனுப்பிச்சிட்டோம், அதுக்குண்டான டாக்குமெண்ட் அவங்களுக்கு அனுப்பிடுறோம். அனுப்பும்போது யூசான்ஸ் எல்சியில் இந்த டாக்குமெண்ட் தேதியிலேருந்து 30 நாளுக்குள்ளே நீங்கள் பணம் கொடுக்கலாம், 60 நாள் இது ஏற்கனவே அவங்க அக்ரி பண்ண டேர்ம்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் யூசான்ஸ் எல்சி. தேங்க்யூ.